என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. டெல்லியினுடைய பாஜக வெற்றி எப்படி சார் பாக்குறீங்க? குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலே நியூடெல்லியில தோத்து போயிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு வருத்தம் என்னவென்றால் தலைநகரில் காங்கிரஸ் துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக கவலைக்குரியது. இரண்டாவது கட்சியாக ஆம் ஆத்மி வந்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆம் ஆத்மி இன்னும் மோசமான தோல்வியை தழுவி இருந்தால் அது அரசியலுக்கு நல்லதாக ஆரோக்கியமானதாக இருந்திருக்கும். கெஜ்ரிவால் ஒரு யோக்கியமான மனிதர் அல்ல, ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கத்தை நடத்தியவர் என்ற குற்றச்சாட்டு மக்களால் ஏற்கப்பட்டு மக்கள் பிஜேபியை அங்கீகரித்திருப்பது என்பது முக்கியமான அதில் இருக்கக்கூடிய மெசேஜ். ஆம் ஆத்மி ஏழைகளின் நண்பன் என்று கட்சி தொடங்கிய ஒரு கட்சி அந்த பொருளுக்குரிய வகையில் செயல்படவில்லை என்பதுதான் மக்கள் அளித்திருக்கக்கூடிய மகத்தான தீர்ப்பு. இந்த அறிவுரையை கூறுகிற திருமா அடுத்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இருப்பாரா என்பதிலேயே எனக்கு சந்தேகம் இருக்கு. திமுகவை வீழ்த்துவதுதான் முதல் இலக்கு என்று புறப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் விஜய் ஆதவ் அர்ஜுனா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று துடிக்கிற தமிழக வெற்றி கழகத்திலே போய் இணைந்தவுடன் அவருக்கு முதல் வாழ்த்து கூறியவர், பொன்னாடை போர்த்தி வாழ்த்து கூறியவர் திரு திருமாவளவன் தான். திமுக இப்போது பெறுகிற வெற்றி மார்தட்டி கொள்வது என்பது ரசிக்க கூட முடியவில்லை. களத்திலே பிரதான கட்சிகளே இல்லாத நிலையில் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பெற்ற வெற்றி கேவலமான வெற்றி. இது ஒரு வெற்றியா? இதை போய் கொண்டாடுகிறீர்களே, வெட்கமாக இல்லையா என்று நான் கேட்கிறேன். அண்ணா திமுகவினுடைய வாக்காளர்களில் ஒரு பகுதியினர் திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதே போல ஒரு சிறு பகுதியினர் பாரதிய ஜனதா ஆதரவு வாக்காளர்கள் சீமான் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று சிலரோடு உரையாடிய வகையில் அல்லது அங்கே பலரோடு பேசிய வகையில் இவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த அளவு வாக்கு வாங்கி இருக்கிற திரு சீமான் அவர்களுடைய துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். அந்த துணிச்சல் பாராட்டுக்குரியது. ஆனால் தேர்தல் அரசியல் வெற்றி பெறுவதற்கு கூட்டணி என்பது அவசியம். அதை எப்படி ஓரளவு சமரசம் செய்து கொண்டு பின்பற்றுவது என்று அவர் சிந்திக்க வேண்டும். ஈவேரா பிறந்த மண்ணில் ஈவேராவை விமர்சித்து அந்த காரணத்தாலேயே அவர் படுதோல்வி அடைவார் என்பது மட்டுமல்ல, சென்ற முறை வாங்கிய ஓட்டை கூட வாங்க மாட்டார் என்று திமுக கூறியது. அதற்கான சகல உபாயங்களையும் கையாண்டது. தோல்வியை தழுவியது திமுக தானே தவிர அங்கே எந்த பிரச்சனையும் இது நாள் வரை இல்லை. யாராவது மலைக்கு போய் அசைவம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் கூட அதையெல்லாம் விளம்பரப்படுத்தவில்லை. விளம்பரப்படுத்தி ஒரு தேவையற்ற கசப்புணர்வுகளை தோற்றுவித்தவர் நவாஸ்கனி MP. என்ன போட்டோ எடுத்து போடணுமா, வீடியோ எடுத்து போடணுமா? நான் கேட்கிறேன். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கு. பிரதமர் மோடி அதை பத்தி மிக உற்சாகமாக ட்வீட்லாம் போட்டிருக்காரு. முதல் பாஜகவுடைய தேசிய அலுவலகத்துக்கும் இன்னைக்கு போறதாக தகவல். டெல்லியினுடைய பாஜக வெற்றியை எப்படி சார் பாக்குறீங்க? குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலே நியூடெல்லியில தோத்து போயிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? தலைநகரில் காந்தியவாதியாக நாடு முழுவதும் பலராலும் மதிக்கப்பட்ட அண்ணா ஹசாரே அவர் ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை பல நாட்கள் மேற்கொண்டார். காந்தியவாதி அண்ணா ஹசாரேவனுடைய புகழ் வெளிச்சத்தில் அரசியலில் அடியெடுத்து வைத்து அதன் மூலம் தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்கு வழி செய்து கொண்ட ஒரு மனிதர் தான் கெஜ்ரிவால். அவருக்கென்று தனிப்பட்ட ஒரு பெரிய சொந்த செல்வாக்கு ஆரம்ப நிலையிலேயே இருந்ததாக நான் கருதவில்லை. தலைநகர பத்திரிகையாளர்களிடம் பேசிய வகையில் அவர் ஆட்சியை பிடித்த பிறகு மக்களிடம் எளிமையானவரை போல காட்டிக்கொண்டு புதிய முயற்சிகளை எடுப்பவரை போலவும் ஊழலுக்கு எதிரான ஒரு மனிதரை போலவும் அவர் தன்னை முன்னிறுத்தி கொண்டார். ஆனால் போக போக அந்த ஆட்சி எப்படி ஒரு ஊழல் மலிந்த ஒரு ஆட்சியாகவும், அதே போல கெஜ்ரிவால் தான் பேசியவற்றுக்கும் செயலுக்கும் நேர்மாறான ஒரு மனிதராகவும் நடந்து கொண்டார் என்பதை ஊடகங்கள் முழுமையாக வெளியிடவிட்டாலும் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கின. குறிப்பாக
எந்த அண்ணா ஹசாரே அவர்களுடைய நிழலில் அவர் வளர்ந்தாரோ அந்த அண்ணா ஹசாரே மதுபான கொள்கையில் அவர் தவறு செய்தார் என்று சிறைக்கு போன பிறகு ஒரு பேட்டியிலே கூறியிருந்தார். அதே கருத்தை தான் இன்றைய தினம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திரு அண்ணா ஹசாரே தெரிவித்திருக்கிறார் என்பதை நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். மதுபான கொள்கை ஊழலுக்கு, அது அவப்பெயருக்கு வழிவகுத்துவிடும் என்று நான் எச்சரித்தேன். அதுதான் இப்போது நடந்திருக்கிறது என்று தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணா ஹசாரே இன்றைய தினம் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஊழல் மலிந்த ஒரு ஆட்சி என்பதால் தான் இப்போது அவர் மக்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். சிறைக்கு சென்றதை வைத்து அனுதாபம் தேடுகிற முயற்சியிலே அவர் ஈடுபட்டார். பழிவாங்குகிற நடவடிக்கை என்று சொன்னார். மணீஷ் சிசோடியா அவரும் தோற்று. ஆகவே இது எல்லாம் மக்கள் பார்த்து மக்கள் அளித்திருக்கிற முடிவு. இது மக்கள் அளித்திருக்கிற முடிவை இவர் அரசியல்படுத்த முயன்றது தோற்று போயிருக்கிறது. இன்றைக்கு கெஜ்ரிவால் எப்படியும் எக்ஸ்போஸ் ஆவார் என்று தலைநகர இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்கள் சொன்னதன் காரணமாக நானும் உறுதியாக நம்பினேன். அது நடந்திருக்கிறது. ஆனால் எனக்கு வருத்தம் என்னவென்றால் தலைநகரில் காங்கிரஸ் துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. 3வது தேர்தலாக 0 இடங்களை பிடிச்சிருக்காங்க. ஒரு இடங்கள்ல கூட ஜெயிக்க முடியல. அது நிச்சயமாக கவலைக்குரியது. 2வது கட்சியாக ஆம் ஆத்மி வந்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆம் ஆத்மி இன்னும் மோசமான தோல்வியை தழுவி இருந்தால் அது அரசியலுக்கு நல்லதாக, ஆரோக்கியமானதாக இருந்திருக்கும். காங்கிரஸ் எந்த அளவுக்கு தலைநகரில் ஒரு செல்வாக்கு பெற்றிருந்தது, எப்படி ஆட்சி கெஜ்ரிவாலை ஆட்சியை விட யோக்கியமான ஆட்சியாக அல்லது அந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகள் இல்லாத ஆட்சியாக இருந்தது என்று சொன்னால் திருமதி ஷீலா தீட்சித் அவர் மக்கள் அணுகக்கூடிய ஒரு முதலமைச்சராக, ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளை சுமக்காத ஒரு முதலமைச்சராக அவர் இருந்தார். இவர் ஆடம்பர மாளிகையில் குடியேறிய ராஜபோக வாழ்க்கை நடத்திய ஊழல் மலிந்த ஒரு அரசியல்வாதி கெஜ்ரிவால். அவரோடு ஒப்பிடுகிற போது ஷீலா தீட்சித் அவர்கள் பல மடங்கு உயர்வானவர். திருமதி இந்திரா காந்தி அம்மையாருடைய அபிமானத்திற்கு பாத்திரமானவர். அவரை காங்கிரஸ் கட்சி ஒதுக்க ஆரம்பித்தது. அதன் பிறகு டெல்லியிலே தலை தூக்கிய காங்கிரஸ் புள்ளிகள் நிழல் உலகத்தினர் என்று கருதப்படக்கூடியவர்களோடு அல்லது அவர்களுக்கு வேண்டியவர்களாக மத்தியில் சில காரியங்களை சாதித்து கொடுக்கக்கூடியவர்களாக அப்படி இருந்த காரணத்தினால்தான் டெல்லியிலே காங்கிரஸ் நிறுத்திய முகங்கள் சில மக்களால் ஏற்கப்பட முடியாத நிலையில் இருந்த நேரத்தில் தான் இந்த மனிதர் யோக்கியம் மாதிரி வந்து முன்னிலை பெற்றார். இப்போது இவர் யோக்கியஸ்தர் அல்ல என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. அதைத்தான் இந்த தீர்ப்பிலே நான் முக்கியமானதாக பார்க்கிறேன். கெஜ்ரிவால் ஒரு யோக்கியமான மனிதர் அல்ல, ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கத்தை நடத்தியவர் என்ற குற்றச்சாட்டு மக்களால் ஏற்கப்பட்டு மக்கள் பிஜேபியை அங்கீகரித்திருப்பது என்பது முக்கியமான அதில் இருக்கக்கூடிய மெசேஜ். ஆம் ஆத்மி ஏழைகளின் நண்பன் என்று கட்சி தொடங்கிய ஒரு கட்சி அந்த பொருளுக்குரிய வகையில் செயல்படவில்லை என்பதுதான் மக்கள் அளித்திருக்கக்கூடிய மகத்தான தீர்ப்பு. ஆகவே மக்கள் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன். காங்கிரஸ் ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் என்று நான் பார்க்கிறேன். அடுத்தடுத்து வெவ்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் தோல்வியை தொழில் வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக தொடர்ந்து முன்னிறுத்தப்படுகிற ராகுல் காந்தி ஒரு மாற்று தலைவராக மக்களால் ஏற்கப்படவில்லை என்ற எண்ணத்தை மீண்டும் இந்த தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்துகின்றன. அப்படின்னா யார் தான் சார் காங்கிரஸ் லீட் பண்ண முடியும்? காந்தி குடும்பத்துல, நேரு குடும்பத்துல இருந்து இல்லாம வேற யாரால லீட் பண்ண முடியும்? மக்கள் ஏற்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். ஓகே. திருமதி பிரியங்கா காந்தி பெரிய அளவிலே உத்தரப்பிரதேசத்திலே தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். ஓகே. பிரியங்கா காந்தி மக்கள் ஏற்கவில்லை. திருமதி சோனியா காந்தி அதற்கு முன் இருந்த போது பெற்ற வெற்றியை கூட சோனியா காந்தியின் உடல் நலிவுக்கு பிறகு காங்கிரஸ் பெற முடியவில்லை. அந்த குடும்பத்தில் கடைசியாக கட்சிக்கு கொஞ்சம் வெற்றி தேடி தந்தவர் திருமதி சோனியா காந்தி தான். சோனியா காந்திக்கு பிறகு 2 வாரிசுகள் முன்னிறுத்தப்பட்டார்கள். அவர்களை நம்பிதான் பெரிய தலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவானது. அதன் காரணமாகத்தான் குலாம் நபி ஆசாத் உட்பட 6-7 பேர் ரிபலாக புறப்பட்டார்கள். ஆனந்த் சர்மா, குலாம் நபி ஆசாத் என்று ஒரு 6-7 பேர் புறப்பட்டார்கள். அவர்கள் கட்சியால் ஓரங்கட்டப்பட்டார்கள். ஆக மற்றவர்கள் அதை ஒரு சமிக்ஞையாக புரிந்து கொண்டு
ஜால்ரா அடிக்கிற கோஷ்டியோடு, குடும்ப துதி பாடுகிற கோஷ்டியோடு கலந்து விட்டார்கள். ஆகவே இன்றைக்கு காங்கிரஸ் should introspect itself. காங்கிரஸ் கொள்கையை முன்னிறுத்தி, வலிமையான எதிர்ப்பு அரசியலை முன்னிறுத்தி, ஆங்காங்கே மாநிலங்களில் விட்டுக் கொடுக்கக்கூடிய அணுகுமுறையை பின்பற்றி தான் இனிமேல் வெற்றி பெற முடியும். காங்கிரசுக்கென்று பெரிய முகம் இல்லை. திருமதி இந்திரா காந்தியை போலவோ திரு ராஜீவ் காந்தியை போலவோ மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவர் காங்கிரசுக்கு இன்று இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லாவிட்டால் ஒரு சீட்டு கூட வர முடியாத நிலை ஏன் வந்தது காங்கிரசுக்கு என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து 3வது தேர்தலாக ஒரு இடங்கள் கூட ஜெயிக்க முடியல. அடுத்தடுத்து தோல்வி, அங்கேயும் தோல்வி, டெல்லியிலும் தோல்வி, அண்மையிலே நடந்த சில மாநிலங்களிலும் தோல்வி. மகாராஷ்டிரத்திலே ஆட்சி மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் என்று காங்கிரஸ் கட்சி நம்பிக்கொண்டிருந்தது. இத்தனைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கூட்டணியிலே குழப்பம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆளும் கூட்டணியிலே குழப்பம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆளும் கூட்டணி மீது சில குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார்கள். சந்தர்ப்பவாதி அஜித் பவார் என்று விமர்சித்தார்கள். ஆனால் உண்மையான பவார், மெயின் பவார் சரத் பவார், அவருடைய பவரை பிடுங்கி விட்டார்கள் மக்கள். அஜித் பவாருக்கு வெற்றி கொடுத்தார்கள். என்ன காரணம் என்று சொன்னால் அதைத்தான் சந்தர்ப்பவாதம் என்று பார்த்தார்கள். சிவசேனை இந்துத்துவ கொள்கையை கைவிட்டு விட்டு அதுவும் சிறுபான்மையினரை தாஜா செய்யக்கூடிய கூட்டணியில் போய் சங்கமித்துக் கொண்டு வீர சவர்காரை இழிவுபடுத்திய காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்து அதை கண்டிப்பதற்கு திராணி இல்லாமல் உத்தவ் தாக்கரேவுக்கும் அவரோடு இருப்பவர்களுக்கும் மென்மையான முறையில் வருடி கொடுத்த காரணத்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாடம் புகட்டினார்கள். ஆகவே காங்கிரஸோடு சேர்ந்து ஏன் சேர்ந்தோம் என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே நிலைமை ஏற்பட்டது. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் தோல்வி ஏற்பட்டது. ஆகவே இப்போது காங்கிரஸ் தன்னை சரிபார்த்து கொள்ள வேண்டிய, நிலைக்கண்ணாடி முன் நின்று கொண்டு ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நெருக்கடியில் காங்கிரஸ் இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு குடும்பத்தை நம்பி இனிமேல் செயல்பட முடியாது. அதே போல மாநிலங்களில் விட்டு கொடுத்துதான் அந்த கட்சி நடைபெற வேண்டும். மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் வளருவது நல்லதல்ல என்பது என்னுடைய பார்வையாக இருந்தாலும் கூட தேசிய கட்சியான காங்கிரஸ் ஒரேடியாக வலுவிழப்பது பெரிய ஆபத்தாக முடியும். காங்கிரஸ் மீண்டும் வலிமை பெறுவதற்குண்டான வழிகளை தேடி அது கரை சேருவதுதான் நல்லது. கெஜ்ரிவால் போன்ற மனிதர்கள் இன்னும் தொடை தெரியப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே சார், மகாராஷ்டிரா தேர்தல் தோல்வி, ஹரியானா தேர்தல் தோல்வி, இந்த முடிவுகள் வந்த பிறகு மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமையேற்க கூடாது அப்படிங்கிற ஒரு குறிப்பாக திரு ராகுல் காந்தியை சொன்னார். குறிப்பாக காங்கிரஸை சொல்லவில்லை, ராகுல் காந்தியை சொன்னார். ராகுல் காந்தியை முன்னிறுத்தி நாம் இனி வெற்றிகளை பெற முடியாது என்று திருமதி செல்வி மம்தா பானர்ஜி கூறினார். அது மிகச் சரியான உண்மையா சார்? அது மிகச் சரியான கருத்து. கூட்டு தலைமை வலிமையான எல்லா தலைவர்களும் விட்டுக் கொடுத்து அந்த ஒன்று சேர்வது, இதன் மூலம்தான் அது நடைபெற முடியும். ஆனால் அது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பது எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் அதிலே யார் பெரியாள் என்கிற சிக்கல் நிச்சயமாக தலை தூக்கும் கூட்டணி கட்சிகளுக்குள்ள. நிச்சயமாக திருமதி செல்வி மம்தா பானர்ஜிக்கு தான் இருக்கக்கூடியதிலே வலிமையான தலைவர் என்று அவர் நினைக்கிறார். திரு சரத்பவார் அறிவார்ந்தவன், அனுபவம் வாய்ந்தவர் தான் அந்த அணியிலேயே என்று அவர் நினைக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். நம்ம முதல்வர் சார், நம்முடைய முதலமைச்சராவது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பாணியிலே என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்தி கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முக்கியமான உறுப்பு கட்சி என்பதை மறுப்பதற்கில்லை. திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வசதி மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு வசதி என்னவென்றால், மேற்கு வங்கத்திலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டால் மம்தா பானர்ஜியினுடைய தோல்வி உறுதி. இங்கே அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது இந்த ஆட்சிக்கு எதிராக. ஆனால் அதை அறுவடை செய்யக்கூடிய நிலையில் வலிமையான எதிர்க்கட்சி அணி உருவாகவில்லை. மேற்கு வங்கத்திலே பாஜக காலூன்றி வருகிறது. பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா பாஜக காலூன்றி வருகிறது. கேரளாவிலும் ஒரு சீட்டு முத்திரை பிடித்திருக்கிறது. பாரதிய ஜனதாவின் குரலை அல்லது உணர்வுகளை கம்யூனிஸ்ட் கட்சியால் அங்கே அலட்சியப்படுத்த முடியவில்லை. திருவனந்தபுரம் கோயில் உட்பட வெவ்வேறு ஆலய நிர்வாக விஷயங்களில். ஆகவே இங்கேயும் ஒரு வலிமையான கூட்டணி உருவாகிவிட்டால் திமுகவுக்கும் ஆபத்து தான். இருக்கிற கட்சிகளில் இங்கே பாஜக தமிழ்நாட்டில் வலுவாக காலூன்றாத காரணத்தால் இந்தி கூட்டணியில் கொஞ்சம் மரியாதை உள்ள தலைவராக கருதப்படுகிறவராக திரு ஸ்டாலின் இருக்கிறார். ஓகே சார், திரும்ப இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். டெல்லி தேர்தல் முடிவுகளை இந்தியா கூட்டணி ஒரு படிப்பினையா எடுத்துக்கணும். இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பா இல்ல,
எல்லாருக்குள்ளேயும் ஈகோ இருக்கு. இந்த ஈகோவை எல்லாம் தள்ளி வச்சுட்டு எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமே நம்முடைய இலக்கு கிடையாது. சட்டமன்ற தேர்தல் நமக்கு இலக்கு தான். ஈகோவை எல்லாம் விட்டு தள்ளிட்டு எல்லாரும் ஒண்ணு சேருங்கன்னு திருமா சொல்லியிருக்காரு சார். திருமா சொல்ற அளவுக்கு இந்தியா கூட்டணிக்குள்ள கட்டுக்கோப்பு இல்லையா? திருமாவளவன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த உபதேசம் என்பது புதிய உபதேசம் அல்ல. ஏற்கனவே 1-2 சட்டமன்ற தேர்தல்களில் இந்தி கூட்டணி அண்மையிலே தோல்வி அடைந்த சமயத்தில், மகாராஷ்டிரா, ஹரியானா ஆகிய இடங்களிலே தோல்வி அடைந்த சமயத்திலும், அதற்கு முன்பாக ஒரு முறையும் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறிய அறிவுரையைத்தான் திருமாவளவன் ஏதோ புதிய கண்டுபிடிப்பு போல பேசியிருக்கிறார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தி கூட்டணி, குறிப்பாக அதற்கு தலைமை தாங்குகிற காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுக்கும் அணுகுமுறையோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறிய அதே காலகட்டத்தில் திரு ஃபரூக் அப்துல்லாவும் திரு உமர் அப்துல்லாவும் இதே கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே திருமா கூறியிருப்பது புதிய கருத்தல்ல. இது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த அறிவுரையை கூறுகிற திருமா அடுத்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இருப்பாரா என்பதிலேயே எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஆதவ் அர்ஜுனா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று துடிக்கிற தமிழக வெற்றி கழகத்திலே போய் இணைந்தவுடன் அவருக்கு முதல் வாழ்த்து கூறியவர், பொன்னாடை போர்த்தி வாழ்த்து கூறியவர் திரு திருமாவளவன் தான். யாருக்கு வாழ்த்து சொல்றாருன்னா, இவரெல்லாம் நட்பு முறையில, தம்பி முறையில, என் தம்பி அதனாலதான் சொன்னேன்னு சால்ஜாப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. திமுகவை வீழ்த்துவதுதான் முதல் இலக்கு என்று புறப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் விஜய், அவருடைய வியூக வகுப்பாளர் இவர். ஏன் டெலிபோன்ல வாழ்த்து சொல்லக்கூடாது சார்? உங்களை பார்க்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நீங்க டைம் கொடுக்க மாட்டீங்களா? உங்களை பார்க்க வரணும் சார், நேரா வந்து ஒரு வாழ்த்து. அது என்ன மாதிரி செய்திகளை அனுப்பும் என்று நான் ஒரு முறைக்கு 3 முறை யோசிப்பேன். ஆகவே அது ஒரு பக்கம். ஆகவே திமுக கூட்டணியில திருமா நீடிப்பாரா என்கிற சந்தேகம் எனக்கு மட்டுமல்ல, வெவ்வேறு ஊடகவியலாளர்களுக்கு இருக்கிறது, அரசியல் பார்வையாளர்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். சொல்லுங்க சார். தமிழக வெற்றி கழகம் கூட்டணியை அமைக்கிற முயற்சியை சரியாக எடுக்குமானால், அதே போல அதிமுக எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்கிற முடிவை சரியாக எடுக்குமானால், இந்த 2 அணிகளில் எது வலுவாக காணப்படுகிறதோ அந்த அணிக்கு திரு திருமாவளவன் போனால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். திருமா வந்து கூட்டணி தாவர மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார், நாம எடுத்துக்கலாமா? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இன்றைக்கு அதிருப்தியோடு நீடிக்கக்கூடிய கட்சிகள் 2 என்பது என்னுடைய பார்வை. சிபிஎம் 1, விசிக 1. ஆக இந்த 2 கட்சிகளும் திமுக கூட்டணியில் 2026 தேர்தலில் உறுதியாக நீடிக்கும் என்று சொல்ல நான் தயாராக இல்லை. அவர்கள் அந்த அணியிலிருந்து விலகி வேறு அணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. புரோவைடட், அங்கதான் ஒரு ஈஃப் போடுகிறேன், வலிமையான அணி எது உருவாக போகிறது, திமுகவை வீழ்த்தக்கூடிய வலிமையோடு அந்த அணி காணப்படுமானால் அந்த அணிக்கு முதலில் செல்கிறவர்களாக இந்த 2 கட்சிகளில் ஒரு கட்சி இருக்கும், அடுத்தது 2வது போகும். ஆகவே திமுக கூட்டணி முதலில் உறுதியாக இருக்குமா என்று தெரியாத நிலையில் திருமாவளவன் கூறுகிற அறிவுரையில் அவரே தொடருவாரா என்பதில் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஓகே சார். சார், சமீபத்தில் முதல்வர் வந்து திருநெல்வேலிக்கு கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. அந்த சமயத்துல திருமா வந்து கோட்டைக்கு போயிருந்தாரு, சில பல ரெக்கமெண்டேஷனோட போயிருந்தாருன்னு ஒரு வார இதழ் வந்து அதை பத்தி எழுதியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவர் சொல்றதை எல்லாம் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அப்புறம் என்ன சார் இம்மாதிரியான வதந்திகளை வைத்து நான் யாரையும் வதந்திகளின் அடிப்படையில் மலிவாக பேச தயாராக இல்லை. அந்த வாரம் இருமுறை பத்திரிகையில் வெளிவந்த வதந்தி என்பது, நான் அதற்கு செய்தி என்கிற அந்தஸ்தை தர தயாராக இல்லை. வெளிவந்த அந்த வதந்தி என்பது திருமாவளவன் அவர்களை கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சி. ஆட்சியில் சில விஷயங்கள் தாங்கள் எதிர்பார்த்தது போல நடக்கவில்லை என்றால் கொள்கை சார்ந்து அல்லது பிரச்சனை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் என்று நான் பார்க்கிறேன். அதாவது திருமாவளவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று. குறிப்பாக உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், வேங்கை வயல் பிரச்சனையை இந்த அரசாங்கம் சரியாக கையாளவில்லை என்று திருமா கருதுகிறார். அதற்காகத்தான் சிபிசிஐடி நடத்திய விசாரணை 3 பேரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது, குற்றச்சாட்டாக பல வழக்கிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இப்படி சேர்த்தது தவறு, இதை விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று திருமா கட்சி கூறுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிருப்தி சொல்லுது. உங்க இஷ்டப்படிலாம் விசாரணை பண்ண முடியாதுன்னு கோர்ட் சொல்றாங்கல்ல. சொல்லலாம், உள்ளூர் மக்கள் ஏற்கவில்லை போலீசினுடைய விசாரணையை. நீங்கள் திருமாவை விடுங்கள், அரசியல் கட்சி என்று சொல்லலாம். உள்ளூர் மக்கள் அந்த விசாரணையை நிராகரிக்கிறார்கள். தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று உள்ளூர் மக்கள் மறியல் செய்கிறார்கள். அப்படியானால் அதற்கு என்ன பொருள் சொல்வீர்கள் நீங்கள்? ஆகவே நான் எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், இந்த ஒரு விஷயமாகட்டும், வேறு 1-2 பிரச்சனைகளாகட்டும், திருமாவளவன் அவர்களுக்கு அதிருப்தி இருக்கிறது, இல்லை என்று சொல்ல மாட்டேன்.
அந்த அதிருப்தியின் வெளிப்பாடுதான் விசிகாவினுடைய கொடியும் கோட்டையில் பறக்கிற காலம் கனியும் என்று சொல்லுகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு வார பத்திரிகையில அல்லது இன்னொரு இருமுறை பத்திரிகையில வந்த செய்தி, அதாவது அவர் வரிசையா 2-3 டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாரு, அதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்க, சந்தோஷமாக திரும்பி இருக்கிறார். இவையெல்லாம் ஆதாரம் இல்லாமல் சொல்லப்படுவவற்றின் மீது நான் எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. அம்மாதிரியான செயல்பாடுகள் உடைய சில அரசியல் கட்சி பிரமுகர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் பெயரை நான் இங்கே பொதுவெளியில் கூற தயாராக இல்லை. ஓகே சார், அப்படியே ஈரோடு கிழக்குக்கு போகலாம் சார். ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் 76,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கி திமுக முன்னிலையில் இருக்காங்க. கடந்த முறை வாங்கின வாக்கை விட இந்த முறை நாம் தமிழர் வாங்கியிருக்காங்க. ஈரோடு கிழக்கு களம் திமுக தான் ஜெயிச்சிட்டாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? ஈரோடு கிழக்கு தேர்தலில், இடைத்தேர்தலில் முக்கியமான பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் புறக்கணித்து விட்ட நிலையில் திமுக இப்போது பெறுகிற வெற்றி மார்தட்டி கொள்வது என்பது ரசிக்க கூட முடியவில்லை. இது ஒரு வெற்றியா என்றுதான் கேட்க தோன்றும். திமுக காரங்களை பெருசா கொண்டாடல சார். நீங்கள் பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன். காலையில தொலைக்காட்சியில ஏதோ ஒரு பெரிய சோதனை களத்தில் வெற்றி பெற்று விட்டதை போல அறிவாலயத்தில் பட்டாசு வெடித்து டப்பாங்குத்து டான்ஸ் ஆடி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் ஒரு வெற்றியா என்று நான் கேட்கிறேன். களத்திலே பிரதான கட்சிகளே இல்லாத நிலையில் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பெற்ற வெற்றி கேவலமான வெற்றி. இது ஒரு வெற்றியா? இதை போய் கொண்டாடுகிறீர்களே, வெட்கமாக இல்லையா என்று நான் கேட்கிறேன். களத்திலே வலுவாக 3-4 எதிரிகள் இருந்து கடும் போட்டி இருக்கக்கூடிய களத்திலே ஆட்சியினுடைய சாதனைகளை மட்டும் சொல்லி நீங்கள் வெற்றி பெற்றிருந்தால் அதை ஒரு வெற்றி என்று சொல்லலாம். யாருமே இல்லாத நிலையில் முதலில் 500 ரூபாய் கொடுக்கலாம் என்று முடிவெடுத்து பிறகு அதை 1000-ஆக உயர்த்தி, ஏனென்றால் நாம் தமிழர் கட்சிக்கு கூட அந்த ஓட்டு விழுந்து விடக்கூடாது, பிற கட்சிகளுடைய ஓட்டு விழுந்து விடக்கூடாது, அதிமுக குடும்பத்தினரையும் கவனித்து விடுங்கள் என்று அங்கே கூறப்பட்டு அதிமுக ஆதரவாளர்கள் அல்லது அவர்களுடைய போன்றவரை வாக்கு செலுத்தியவர்களுடைய வீடுகளுக்கும் பணம் கொடுக்கப்பட்டது என்று எங்களுடைய செய்தியாளர்கள் கூறுகிறார்கள். ஆக அப்படி பணத்தை தாராளமாக ரூபாயை அவிழ்த்து நோட்டுக்கட்டை எடுத்து செதற விட்டு ஒரு வெற்றியை பெற்றுவிட்டு இதை ஒரு வெற்றி என்று கொண்டாடுகிறீர்கள். எப்படி ஒன்று கொண்டாட முடிகிறது உங்களால்? ஆக இது ஒரு வெற்றியா என்று நான் கேட்கிறேன். சீமான் அவர்களை பொறுத்தவரை அங்கே சென்ற நிருபர், எங்களுடைய செய்தியாளர், இதற்காக சென்றவர்களும் சரி, அங்கேயே இருக்கக்கூடிய உள்ளூர் செய்தியாளரும் சரி சொல்லுகிற தகவல், அதிமுகவினுடைய வாக்காளர்களில் ஒரு பகுதியினர் பணத்துக்காக, அதிமுக ஆதரவு வாக்காளர்கள், கட்சிக்காரர்கள் அல்ல, ஒரு பகுதியினர் திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் வாக்கு வித்தியாசம் ஏகத்துக்கும் உயர்கிற நிலை தோன்றி இருக்கிறது. அதே போல ஒரு சிறு பகுதியினர் பாரதிய ஜனதா ஆதரவு வாக்காளர்கள் சீமான் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று சிலரோடு உரையாடிய வகையில் அல்லது அங்கே பலரோடு பேசிய வகையில் இவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். களத்திலே வெற்றியோ தோல்வியோ போட்டியிடுவது என்று முடிவு செய்து பணம் விநியோகிக்காமல் இந்த அளவு வாக்கு வாங்கி இருக்கிற திரு சீமான் அவர்களுடைய துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். அந்த துணிச்சல் பாராட்டுக்குரியது. இதே நிலையை முன்பும் எடுத்தார், இனியும் எடுப்பேன் என்கிறார். ஆனால் தேர்தல் அரசியல் வெற்றி பெறுவதற்கு கூட்டணி என்பது அவசியம். அதை எப்படி ஓரளவு சமரசம் செய்து கொண்டு பின்பற்றுவது என்று அவர் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் தனிப்பட்ட முறையிலே அவரோடு பழகிய ஒரு நண்பர் என்ற முறையிலே என்னுடைய யோசனை. தேர்தல் அரசியல்களுக்கு சில விட்டுக் கொடுத்தல்கள் அவசியம். ஓரளவு பெருமளவு ஐடியாலஜிக்கலாக காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஓரளவு சமரசம் செய்து கொண்டு கூட்டணி அமைத்தால்தான் சில தொகுதிகளில் அவர் வெற்றி பெற முடியும். ஆனால் அதன் காரணமாக தனது செல்வாக்கு மேலும் தேய்ந்து விடும் என்பது அவரது பார்வையாக இருக்கிறது. அது அவரது பார்வையாக இருக்கிறது. 10% வரை வந்த விஜயகாந்த் அதற்கு பிறகு சரிந்தார் என்று சொல்லுகிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் நான் அதை ஏற்கவில்லை. விஜயகாந்த் உடல்நிலை குன்றிய காரணத்தால் அவர் பலமிழந்தார், அவரது கட்சி பலமிழந்தது. விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது எந்த ஆரோக்கியத்தோடு இருந்தாரோ அதே ஆரோக்கியத்தோடு அவர் தொடர்ந்து இருந்திருந்தால் அவர் நிச்சயமாக வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டியிருப்பார் என்பதுதான் என் பார்வை. ஆகவே விஜய் நிரப்புகிற இடமும் கூட விஜயகாந்தனுடைய ஓட்டுகளையும் களவாடித்தான் அவர் அந்த இடத்திற்கு வருகிறார். வெவ்வேறு கட்சிகளுடைய ஓட்டுகளையும் அவர் ஈர்ப்பார். ஆகவே
திரு சீமான் அவர்கள் தனது நிலை குறித்து சற்று சிந்திக்க வேண்டும். ஆனால் அவர் அந்த நிலையில் உறுதியாக இருக்கிறார். பணம் செலவழிக்காமல் ஒரு கட்சி தேர்தலை சந்திக்கிறது, ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உட்பட்ட வகையில் செலவு செய்கிறது என்ற வகையில் திரு சீமானுடைய அரசியலை நான் வரவேற்கிறேன். ஓகே சார், பெரியாரை பற்றி பெரியார் மண்ணிலேயே பேசிட்டு நாங்க அதிகமா ஓட்டு வாங்குவோம்னு சீமான் கிளைம் பண்ணாரு, அது ஜெயிக்கல. அண்ணாமலை பத்தி ஸ்டேட்மெண்ட் இல்லை, நான் ஜெயிக்கவில்லை என்பதில் உடம்படவில்லை. நீங்கள் அந்த இடத்துல நான் மாறுபட விரும்புகிறேன். ஈவேரா பிறந்த மண்ணில் ஈவேராவை விமர்சித்து அந்த காரணத்தாலேயே அவர் படுதோல்வி அடைவார் என்பது மட்டுமல்ல, சென்ற முறை வாங்கிய ஓட்டை கூட வாங்க மாட்டார் என்று திமுக கூறியது, வாங்க விடக்கூடாது என்று முடிவு செய்தது, அதற்கான சகல உபாயங்களையும் கையாண்டது, தோல்வியை தழுவியது திமுக தானே தவிர அந்த ஆஸ்பெக்டில் சீமானை படுதோல்வி அடைய செய்து சென்ற முறையை விட வாக்கை குறைவாக விழச் செய்து அவர் அசிங்கப்பட வேண்டும் என்று திமுக நினைத்தது, விரும்பியது, அதற்கான வழிமுறைகளை கையாண்டது. ஆனால் அந்த முயற்சி கைவிடவில்லை. இல்ல, அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா ரொம்ப சீரியஸா போயிட்டாரு, அதை மக்களை ரசிக்கல அப்படிங்கிற டோன்ல வந்து அண்ணாமலையும் பேசியிருக்காருல்ல. அண்ணாமலை அவர்கள் அவ்வாறு நினைக்கலாம், நான் அவ்வாறு நினைக்கவில்லை. அதே சமயம் சீமான் அவர்கள் பல முக்கியத்துவம் வாய்ந்த பொது பிரச்சனைகளை பேச வேண்டும் என்ற கருத்தை நான் ஏற்கனவே கூறி வந்திருக்கிறேன். அவர் பேசாமல் இல்லை, பேசிக்கொண்டுதான் இருந்தார். ஊழலை பற்றி பேசினார், ஆங்காங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கினுடைய மோசமான நிலையை ஈரோட்டில் பேட்டியாக விரிவாக கொடுத்தார். ஆகவே ஈவேராவை பேசியதால் ஓட்டு குறைந்து விட்டதா என்றால் இல்லை என்றுதான் என் பதில். ஓகே சார், குறிப்பாக அதிமுக விஜய் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு பலரும் பேசிக்கிறாங்க. சமீபத்துல வந்து விஜயே அந்த மைண்ட் செட்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சில பேட்டிகள்லாம் நம்மளால பார்க்க முடிந்தது. குறிப்பாக அதிமுக விஜய் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா சார்? அவ்வாறு நம்புவதற்கு எனக்கு தெரிந்து எந்த சான்றும் இல்லை. திரு விஜய் அதிமுகவுடன் கூட்டு சேர விரும்புகிறார் என்று நீங்கள் கூறுவதற்கு சான்றாக ஒரு நிகழ்வும் நடைபெறவில்லை. ஒரு பேட்டி ஒண்ணு வெளியே வந்திருக்கு, ஒரு மூத்த பத்திரிகையாளருடைய பேட்டி. விஜயை சந்தித்து பேசும்போது அவர் இந்த கருத்து சொன்னதாக தகவலாக அவர் பதிவு பண்ணியிருக்காரு ஒரு பேட்டி. அதிமுக சம்பந்தமாக திரு விஜய் என்ன நினைக்கிறார் என்று திரு விஜய் கட்சியை சேர்ந்த 1-2 நண்பர்களுடன் நானும் உரையாடி, அவர்கள் ஒரே ஒரு முறை விஜயை சந்தித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்பதில் திரு விஜய் உறுதியாக இருப்பதாகவும் கூட்டணி சம்பந்தமாக இப்போது முடிவெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, தேர்தலுக்கு நிறைய அவகாசம் இருக்கிறது, தற்போது நடித்துக் கொண்டிருக்கிற படத்தை முடித்துவிட்டு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாகவும் அந்த சுற்றுப்பயணத்தின் இறுதியில் தான், இந்த ஆண்டு இறுதிக்கு பிறகுதான் கூட்டணி குறித்து இந்த ஆண்டு இறுதி கட்டத்தில் தான் அவர் சிந்திப்பார் என்றும் எனக்கு கூறுகிறார்கள். ஆகவே மக்களை சந்தித்த பிறகுதான் கூட்டணி குறித்த முடிவு. ஆனால் ஆட்சியில் பங்கு என்பது முக்கியமாக இருக்கும். தலைமை தாங்குகிற கட்சியாக அநேகமாக தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதிலே ஏதாவது மாற்றம் இருக்குமானாலும் ஆட்சியில் பங்கு என்பதில் மாற்றமே இருக்காது என்று கூறுகிறார்கள். நீங்கள் தான் வாரப்பத்திரிகை வதந்திகளை எல்லாம் நம்புகிறீர்களாயிற்றே. இன்றைக்கு கூட தான் ஒரு வாரம் இருவரை வெளியிகிற பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. 120 தொகுதிகளில் தான் போட்டியிட விரும்புவதாகவும் 114 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்புவதாகவும் ஒரு வார பத்திரிகை, இருமுறை பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கிறது, வதந்தியோ செய்தியோ. அதை ஏற்பதானால் 114 எவ்வளவு அதிமுகவுக்கு என்று நீங்கள் தான் கூற வேண்டும். ஏனென்றால் அவர் 120 என்று முடிவெடுத்து விட்டார். இதை நம்புவதாக இருந்தால் என்னை பொறுத்தவரை அவர் எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஆனால் தன்னை தாழ்த்தி கொண்டு மிகவும் தன் சக்திக்கு குறைவான வகையில் எந்த அளவுக்கும் இடங்களை அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் தனக்கு குறைந்தபட்சம் 20% வாக்கு இப்போதே இருப்பதாக அவர் நம்புகிறார் என்று அவரோடு உரையாடியவர்கள் என்னிடத்தில் தெரிவித்தார்கள். இப்போதே தனக்கு 20% மக்கள் ஆதரவு இருப்பதாக அவர் நம்புவதாக திரு விஜய் அவர்களோடு உரையாடிய நம்பிக்கை தான் சார். அதை டெஸ்ட் பண்ணல. அதே போல திரு எடப்பாடி பழனிசாமியும் கடைசியாக வாங்கியது 22%. மோசமான நிலைமையிலே 20 வாங்கியிருக்காங்க சார். 22% தான் கடைசியா வாங்கினார். நீங்கள் சொன்ன உங்களுக்கு அதே பதிலை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். கடைசியாக நிரூபித்தது 22. அது அப்படியே இருக்கிறதா, குறைந்திருக்குமா இல்லையா என்பதும் நம்பிக்கை தான். அது 15 ஆயிருக்கலாம், 18 ஆயிருக்கலாம். இருக்காரு சார் 22 தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுவும் நம்பிக்கை தான். இன்னொரு தேர்தல் அதே 22 வாங்குற வரைக்கும், இல்ல 25 வாங்குற வரைக்கும். 25 வாங்கினா மகிழ்ச்சி தான் எனக்கு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வீழ்த்தப்படுகிற வகையில் வலிமையான கூட்டணி உருவாக வேண்டும், அது முக்கியம் என்று கருதுகிறவன் தான் நான். ஆனால் அதற்கான வாய்ப்புகள்
இப்போதே உருவாகிவிட்டதாக நான் பார்க்கவில்லை. ஓகே சார், தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஒரு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. 144 தடை உத்தரவெல்லாம் போட்டிருந்தாங்க. நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அந்த போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வாங்கியிருந்தாங்க. எச் ராஜா ரொம்ப காரசாரமா பேசியிருக்காரு. தமிழ்நாட்டின் அயோத்தியாக திருப்பரங்குன்றம் இருக்கும்னு சொல்றாரு. அயோத்தியில நடந்தது தமிழ்நாட்டிலையும் பாஜக பண்ண போறாங்களா? அயோத்தியில் நடந்தது பாஜக தமிழ்நாட்டில் முயற்சி செய்ய போகிறதா என்பது உங்களுடைய பார்வை. அதாவது திமுக ஆதரவு பார்வை, திருமாவளவன் ஆதரவு பார்வை, அது உங்களுடைய பார்வை. சார் அப்படின்னா என்ன சார், மசூதி இடிக்க போறாங்கறாங்க சார், அறைகூல விடுறாங்க சார். நான் அவ்வாறு கூறியதாக கருதவில்லை. அதுதான் சார், அப்படிதான் சார் இன்டர்பிரட் பண்ணி ஆகணும். வேற எப்படி இன்டர்பிரட் பண்ண முடியாது? நீங்க இன்டர்பிரட் பண்ணீங்க, அது உங்களுடைய உரிமை. என்னதான் சொல்றேன், திமுக ஆதரவாளர்கள் அப்படித்தான் இன்டர்பிரட் பண்ணுவாங்க. என்னை போன்றவர்கள் எப்படி பார்ப்போம்னா, அங்க சமூக நல்லிணக்கம் திகழ வேண்டும் என்று தான் பார்ப்போம். சரி, அந்த நல்லிணக்கத்தை கெடுக்கிற முதல் முயற்சியில் ஈடுபட்டவர் நவாஸ்கனி எம்பி என்பது என்னுடைய பார்வை. அங்கே எந்த பிரச்சனையும் இது நாள் வரை இல்லை. யாராவது மலைக்கு போய் அசைவம் சாப்பிட்டு கொண்டிருந்தால் கூட அதையெல்லாம் விளம்பரப்படுத்தவில்லை. விளம்பரப்படுத்தி ஒரு தேவையற்ற கசப்புணர்வுகளை தோற்றுவித்தவர் நவாஸ்கனி எம்பி. ஆகவேதான் அங்கே போர்டு வைக்க வேண்டியிருந்தது. ஆகவேதான் அங்கே நல்லிணக்க குழு போட வேண்டி வந்தது. அறநிலையத்துறையே இது தப்பு என்று சொல்ல வேண்டி வந்தது. கந்தூரி அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாமியர்கள் இந்துக்கள் சேர்ந்த உள்ளூர் ஒரு சமாதான குழு போடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் இருந்தாலும் கூட தேவையற்ற வகையில் அங்கே பிரச்சனை தலை தூக்கிய காரணத்தால் தான், ஆர்ப்பாட்டத்துக்கு அரசாங்கம் தடை விதித்த காரணத்தால் தான் அதை நீதிமன்றத்திற்கு போய் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், 1 மணி நேரம் நடத்தலாம் என்று சொன்ன பிறகு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பழங்கானத்தில் கூடினார்கள். அவர்களெல்லாம் கட்சி ஆதரவாளர்கள் அல்ல. திருப்பரங்குன்றம் மலை, அந்த மலையில் ஏதோ விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடத்த சில பேர் முற்படுகிறார்களோ? சரி, விரும்பத்தகாத நிகழ்வுலாம் ஒன்றும் கிடையாது சார். கடந்த காலங்களில் இந்த மலையில கந்தூரி விழா பண்ணியிருக்காங்க, அசைவம் எல்லாம் பரிமாறப்பட்டிருக்கு. இதை புதுசாக பிரச்சனையாக கிளப்புவதே பாஜக. யாரு? நவாஸ்கனி. நீங்க உங்க பார்வையில பாஜக, என் பார்வையில நவாஸ்கனி. என்ன போட்டோ எடுத்து போடணுமா, வீடியோ எடுத்து போடணுமா? நான் கேட்கிறேன். மக்கள் நான் என்ன சொல்றேன், வேணும்னு டீஸ் பண்றியா நீ? அங்க வந்து உட்காந்து சாப்பிடுவேன்னு உன் ஊர்ல போய் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை பாரு. உன்னை எதுக்காக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? ராமநாதபுரம் தொகுதி எம்பி தானே சார் அவரு. அங்க எதுக்கு வந்தார் அவரு? ராமநாதபுரம் மக்களுக்கு ஏதாவது அவர் இதுவரை நல்லது செஞ்சிருக்காரா? இந்த வக்பு வாரியத்துடைய தலைவர் சார் அவரு, நவாஸ்கனி எம்பி, தமிழ்நாடு. அதனால அவர் வக்பு வாரிய தலைவர் என்ற முறையில் அவர் வேலை திருப்பரங்குன்ற மலையில உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட வேண்டியதா? நாலு பேர் அழைச்சிட்டு போய் வக்பு சொத்தா இருக்கும் சார் அந்த மசூதி. அதனால போய் பார்த்து இந்த மாதிரி வக்பு சொத்து பல சொத்துக்களை ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. அதை முதல்ல போய் கவனிங்க. இந்துக்கள் சில பேரும் முஸ்லிம்கள் சில பேரும் சொத்துக்களை ஆட்டையை போட்டிருக்கிறார்கள் என்று ஆங்காங்கே பிரச்சனை கிளம்பி இருக்கு. அதை கவனிக்காம இதை வந்து உட்கார்ந்துட்டு பிரச்சனை கிளப்புறீங்க அமைதியா இருக்கிற ஊர்ல. நான் அங்கே விரும்புவது சமூக நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும். இந்துக்கள் எழுச்சியாக அங்கே கூடியது தன்னெழுச்சியாக கூடிய கூட்டம். அது கூட்டப்பட்ட கூட்டம்னு சொல்றாங்க சார். வெளியூர்ல எல்லாம் கொண்டு வரப்பட்ட கூட்டம்ங்கிறாங்க. அது திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தாமரை செல்வன் போன்றவர்களுடைய பார்வையாக இருக்கலாம். சார் எனக்கு உள்நோக்கம் கற்பிக்காதீங்க சார். இல்ல, உள்நோக்கம் கற்பிக்கல. நீங்க எப்படி தன்னெழுச்சியா கூடிய மக்களை கூட்டப்பட்ட கூட்டம்னு சொல்லலாம்? வெவ்வேறு ஊர்ல இருந்து வரவிடாம தடுத்து இருக்காங்க, கைது செய்திருக்கிறார்கள் ஏராளமானவரை தமிழக காவல்துறை. அந்த செய்தியை உங்கள் கண்ணில் படவில்லையா? அப்படின்னா உங்களுக்கு பார்வையில் வந்து ஒரு சார்பு பார்வை இருக்கு, கோளாறு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி சொல்லாம இருப்பேன்? நீங்க பாஜகவினர் எத்தனை ஊர்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டார்கள், வீட்டிலேயே வைத்திருந்தார்கள், தெரியாதா உங்களுக்கு? பிரச்சனை வந்தோட கைது பண்ணிருக்காங்க சார். கலவரம் வந்தவங்க உள்ளூர் மக்கள் இல்லையா? வந்தவங்க உள்ளூர் மக்கள் இல்லையா? அப்படி என்று சொல்லுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ஆகவே தன்னெழுச்சியாக இந்துக்கள் அங்கே திரண்டார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத பேருண்மை. என்னை பொறுத்தவரை அங்கே சமூக நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும். இந்த பிரச்சனையை கிளறாமல் இருப்பதுதான் நல்லது என்பது என் பார்வை. ஓகே சார், தமிழக கவர்னர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தொடர்ச்சியா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாரு. ஆனா தமிழ்நாடு அரசு தரப்பு அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனையா வந்து எதிர்கட்சிகள் கிளப்புறாங்க. அந்த அளவுக்கு நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு வந்து ஆளும் கட்சி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? ஆளும் கட்சியாக எந்த கட்சி இருந்தாலும், அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, சட்டம் ஒழுங்கு நிலைமை சில நேரங்களில் கைமீறி போகிற அளவுக்கு போகிற போது, அடுத்தடுத்து குற்றச்செயல்கள் நடைபெறுகிற போது
இந்த வசனத்தை சொல்லுவது என்பது வாடிக்கையாகிவிட்டது. சட்ட ஒழுங்கு இங்க தமிழ்நாட்டுல இல்ல, இல்லையா சார்? நான் சொல்றேன் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க அறிவாலயத்தினுடைய இதுவா இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் பாலியல் சீண்டல்கள் அடுத்தடுத்து கொடூரமான முறையில் மனிதர்களா மிருகங்களா என்று தெரிந்து கொள்ள முடியாத வகையில் சிறுமிகளிடம் பாலியல் சீண்டல்கள், அத்துமீறல்கள் நடக்கிற செய்திகளை நீங்கள் படிப்பதில்லையா என்று நான் இல்ல சார், இன்னைக்கு கூட தலைப்புச் செய்திகளா வந்து நான் படிச்சிருக்கேன். அதனாலதான் இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன். அடுத்தடுத்து பாலியல் சீண்டல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன. ரயில்ல ஒரு கர்ப்பிணி பெண் கீழே தள்ளி விடப்பட்டிருக்கிறார். 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிற மாணவியிடம் அத்துமீறி இருக்கிறார்கள். 13 வயது சிறுமியிடம் அத்துமீறி இருக்கிறார்கள். பஸ் நிலையத்திலிருந்து வீட்டுக்கு போவதற்கு காத்து கொண்டிருக்கிற பெண்ணிடம் பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கிறது, அராஜகம் நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் கவலைக்குரியவையாக இருக்கின்றன. அதனால்தான் தனியாக இனிமேல் போக முடியாதோ, ஸ்கூலுக்கும் கல்லூரிக்கும் அனுப்பும் போதே கூட சொல்லி அனுப்ப வேண்டுமோ? நானே கூட கேள்விப்பட்டேன். நிறைய பெற்றோர்கள் இப்போது நிறைய அறிவுரைகளை சொல்லி அனுப்புகிறார்கள், குட் டச் பேட் டச் முதல் கொண்டு. ஆகவே கவலைக்குரிய வகையிலே குற்றச்செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று ஆளுநர் கூறியது உண்மைதான். அண்ணாமலை அவர்களும் அந்த கவலையை பகிர்ந்திருக்கிறார். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டிலே கவலைக்குரிய வகையிலே பெண்களுக்கு அச்சமூட்டக்கூடிய வகையிலே பாதுகாப்பற்ற நிலை கல்வி நிலையங்களிலும் பொது இடங்களிலும் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது பேருண்மை. இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் இத்தகைய நிகழ்வுகளில். ஆகவே இந்த குற்றச்செயல்களை அதிகமாகாமல் பரவாமல் தடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் தான் நடந்தது என்று சொல்லுவது வேதனை அளிக்கிறது. இது அவருடைய பதவிக்கு, அவர் வகிக்கிற பதவிக்கு உகந்த பேச்சாக நான் பார்க்கவில்லை. நிச்சயமாக இத்தகைய போக்குகள் வளராய் அனுமதிக்க மாட்டோம். இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம். இதற்காக சிறப்பு சட்டம் இயற்றுவோம். அண்மையிலே சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் காவல்துறைக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல்ல அவர் அங்கொன்றும் இங்கொன்றும் என்று பேசியிருப்பதை நான் ஏற்கவில்லை. இது தொடர்பாக கவர்னரும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி கூறியிருப்பது போல பெண்களுடைய பாதுகாப்பு பிரச்சனை என்பது கவலை அளிக்கக்கூடிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதுதான் உருவாகி கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்தி பாதுகாப்பான மாநிலம் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்ய வேண்டிய நிர்பந்தமும் கடமையும் இந்த அரசுக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். சார், என்னுடைய கடைசி கேள்வி சார், தமிழ்நாடு பாஜக தலைவர் இன்னமும் நியமிக்கப்படாமலே இருக்கு, ஒரு டிலே இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்னதான் காரணம்? ஏன் மாவட்ட தலைவர்களை நியமிச்சாச்சு, இன்னும் ஏன் மாநில தலைவரை நியமிக்காம இருக்காங்க? டெல்லி என்ன முடிவுல இருக்காங்க சார்? உங்களை போன்ற சில ஊடகவியலாளர்கள் கடந்த முறை இதே யூடியூப் சேனலுக்கு நான் பேட்டியளித்த போதும் சரி, வேறொரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த போதும் சரி, இந்த கேள்வி இல்லாமல் பேட்டி நிறைவு செய்வதில்லை என்று ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அண்ணாமலை எப்படியாவது மாற்றப்பட மாட்டாரா என்று ஒரு சில கட்சிகள் துடிக்கின்றன. அதை போல இருப்பாரா இல்லையா என்ற சந்தேகத்தை அப்படியே கிளப்பி விடுவதில் ஊடகத்துறையினருக்கும் ஒரு ஆர்வம் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருப்பதாக நான் சொல்லவில்லை. ஊடகத்துறையினர் மத்தியில எதிர்கட்சிகள், அதாவது பாஜகவுக்கு எதிரான கட்சிகளுக்காவது கவலை இருக்கிறது. என்ன கவலை? இவரே நீடிச்சாருன்னா தினம் குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பாரு, தினம் யாரை பற்றியாவது ஒரு 7.5 இழுத்து விடுவார், ஆட்சியில் இருக்கிற ஒரு மந்திரியை பற்றியோ இல்லை நம்ம திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறத பற்றியோ அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பார்வை இருக்குது. ஆனால் ஊடகத்துறையினர் இந்த சஸ்பென்ஸுக்கு ஊதி விட்டு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை வேறு பல மாநிலங்களிலும் இன்னும் பாஜக தலைவர் நியமனம் நடைபெறவில்லை. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேசிய தலைவரையும் மாற்ற இருக்கிறார்கள், தேசிய தலைமையும் மாறப்போகிறது. மத்திய அமைச்சராக திரு நட்டா இருக்கிற காரணத்தால் தேசிய தலைமையும் மாறப்போகிறது. அதே போல பல மாநிலங்களில் பாஜக தலைமை மாறுகிறதா, அதே அளவா அதே தலைவர் நீடிப்பாரா என்கிற இன்னும் முடியல. ஒரு 6-7 மாநிலத்துக்கு தான் தலைவர் போட்டிருக்காங்க, இன்னும் நிறைய போட வேண்டியிருக்கு. இங்கே தமிழக பாஜகவில் ஏற்கனவே கூறியதையே திரும்ப சொல்லுகிறேன். தமிழக பாஜகவை ஒரு வலிமையுள்ள சக்தியாக மையப்புள்ளியில் கொண்டு வந்திருக்கிற அண்ணாமலை தொடருவார் என்பதுதான் பாஜக நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், ஊடகவியலாளர்கள் சிலர் எல்லோருடைய பார்வையும். அவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றுதான் நான் கருதுகிறேன். என்னுடைய அபிப்பிராயம் மட்டுமல்ல, என்னுடைய இன்ஃபர்மேஷனும் கூட. ஒருவேளை ஏதோ சில காரணங்களுக்காக
கூட்டணி உட்பட ஏதோ சில காரணங்களுக்காக அவர் மாற்றப்பட்டால் தமிழகத்தில் பாஜக வலுவிழக்கும் என்பது என் பார்வை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.